பினாங்கு தீவில் இந்தியர்களுக்காக இருந்த ஒரே கிராமம் கம்போங் புவாபாலா. 150 ஆண்டுகால சரித்திரம் கொண்ட அந்த கிராமம் இப்போது இந்தியர்களிடமிருந்து கை நழுவி போய்விட்டது. இந்த அவலத்திற்கு காரணம் நிச்சயமாக பக்கத்தான் ராயட் தான். கடந்த பொது தேர்தலுக்கு முன்னர் கம்போங் புவாபாலா மக்களை சந்தித்து பேசினார் அன்வார் இப்ராஹிம். அங்கு அவர் உதிர்த்த ஆசை வார்த்தைகள், வாக்குறுதிகள் இதோ. Ketua Menteri kita punya geng juga. DAP dengan keadilan kita punya geng. 2 minggu sudah menang, 2 minggu. Mesti itu Ketua Menteri itu punya wakil datang sini bagi selesai di sini. Ini saya. Anwar Ibrahim has created enough trouble for the country. Anwar Ibrahim harus bertobat. Think Pakatan Rakyat requires another leader. Betul saya cakap. You better make sure remind this 2 weeks after we win, then the chief minister anytime, very soon. Kalau dia tak buat kerja, ini bukan Anwar. பினாங்கு மாநிலத்தை கைப்பற்றி முதலமைச்சராக பதவியேற்ற பக்கத்தான் ராயட்டை சேர்ந்த லிம் குவானெங் 2 நாட்களில் கம்போங் புவாபாலா நிலப்பகுதியை நுஸ்மெட்ரோ வெஞ்சர் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு விற்றார். பினாங்கு மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருந்த ராமசாமி கம்போங் புவாபாலாவை பாதுகாப்பது போல் நாடகமாடினாரே தவிர வேறொன்றும் செய்யவில்லை. இது திருடான் கோனங்க தான் சொல்றாரு. நீங்க இப்ப திருடனுக்கு தொட போறீங்க. ஆமா நீங்க சொல்றீங்க திருடானே. என்ன ஆக்சன் எடுத்துட்டீங்க? Use the power. You all don't power resign and go everybody. என்னோட விருப்பம் அப்படின்னா இது ஒரு இந்தியர் கிராமம், தமிழர்கள் கிராமம். உங்களுக்கு இதே நலம் கிடைச்ச இந்த மலேசியாவில ஒரு இந்தியன் நான் தான் சந்தோஷமா இருப்பேன். ப்ரொஃபசர் ராமசாமி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கவலை இல்லை. அதை தவிர்த்து நானும் தோழர் ரவீந்திரனும் பிணை சட்டமன்றத்தில் கூட இந்த கேள்வியை நாம் எழுப்பியிருக்கின்றோம். ஆனா ஒன்று மட்டும் உறுதி, ஜனநாயக செயல் கட்சி இருக்க வேண்டும். பக்கத்தான் ராயட் ஜனநாயக செயல் கட்சி காடிலான் கூட்டணி இருக்கிற வரைக்கும் இந்த கம்பத்தை நிச்சயமா எடுக்க முடியாது. பக்கத்தான் ராயட் பிடியில் இருக்கும் பினாங்கு மாநில அரசு கம்போங் புவாபாலா நிலப்பட்டாவை மேம்பாட்டு நிறுவனத்திடம் ஒப்படைத்து விட்டது. மேம்பாட்டு நிறுவனத்திடம் நிலப்பட்டா இருப்பதால் கம்போங் புவாபாலா மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நீதிமன்ற உத்தரவையும் பெற்றுவிட்டது. இவங்களாம் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தவங்கள ஒரு பிளாட் வீல்ல போய் அவரால் இருக்க முடியாது. தூக்கிட்டாமலாம் வெளியே போட்டானா எங்க போவோம் நாங்க? ஏன்னா அதுங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்குதுங்க, இடம் கிடைச்சிடும் அங்கதான் இருப்போம்னு. பக்கத்தான் ராயட்டின் பச்சோந்தி தலைவர்களான அன்வார் இப்ராஹிம், லிம் குவானெங், ராமசாமி, ராயர் போன்றவர்கள் அரசியல் லாபத்திற்காக கம்போங் புவாபாலாவை விற்றது மட்டுமல்ல, 3 தலைமுறை இந்தியர்களின் சரித்திரத்தையே புதைத்து விட்டனர். அவர்களின் சுயரூபம் அறியாது அவர்களின் தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்து இன்று இந்திய பாரம்பரியம் நிறைந்த கம்போங் புவாபாலா அத்திப்பட்டி போல் காணாமல் போய்விட்டது. இந்த மாதிரி செஞ்சுட்டு வெளியே போங்கன்றான்.